என் அனைத்து தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடக்குமுறைக்கு எதிரான பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆம் நான் தீவிரவாதி என்று சொல்லிய பழனி பாபா அவர்கள் சொன்னதை நானும் சொல்கிறேன். அடக்குமுறைக்கு எதிராக பேசினால் ஆம் நானும் தீவிரவாதி தான், பண்ணுவதை பண்ணிக்கோங்க. இப்போ மலையை காப்போம் மண்ணை காப்போம் இந்த மாதிரிக்கு நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். எதுக்காண்டி நடத்திட்டு இருக்கோம்? இது மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. எதுக்கு நடந்துட்டு இருக்கு? நீங்க 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால. எதுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறதுனால இது நடக்கு? அவன் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வேணும். அப்போ இந்த மாணிக்கு களவாண்டுட்டு தான் போவான். ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போட்டா அவனுக்கு காசு தேவைப்படலன்னா அவனே நல்லவனாலும் மாறிடலாம்ல. உண்மைதானே? என்ன ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கறதுனால இப்ப சொல்லிக்கலாம் நான் தேவரு, எப்படி நான் தேவரு, நான் நாடாருங்க. முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அதை வாங்கி ஓட்டு போடும் தேச துரோகின்னு இருக்காரு. இதை சொன்னா அது எப்படின்னா அதெல்லாம் இல்லப்பா அப்படின்றாங்க. ஏன்னா அப்ப தேவர்னு சொல்ல மாட்டேங்காங்க, நாடான்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஏன் கருணாநிதி காமராஜரை எவ்வளவு இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்திலாம் வந்திருக்காங்க. அவங்க பக்கம் போய் நிக்க தானே செய்தீங்க நாடாருன்ட்டு. காமராஜரை வச்சுக்கிறீங்க, போட்டோ வச்சுக்கிறீங்க. அவங்க சொந்த தொகுதியில தோக்கடித்ததும் அதே நாடார் தானே. என்ன சாதியை பத்தி பேசி இதுல என்ன எங்களை மாணிக்கு இளைஞர் நல்ல ஆட்சின்னு சொல்லும்போது இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு கெட்டாய் வருது. நல்ல ஆட்சின்னு சொல்லும் போது எப்படி எந்த ஆட்சி? என்ன மாணிக்கு இளைஞர்களை குடிக்க வச்சு நாசப்படுத்துறது. அது போக இந்த கஞ்சா, என்னோட சின்ன பைய கஞ்சா குடிக்கான், பாக்கெட்டா விக்கி அவனை பிடிக்க மாட்டிய. என்ன நாங்க போராடினா வழக்கு, கள்ளத்தனம் செய்த கருணாநிதி பாடினா வழக்கு, ஸ்டேஷன் கூட்டு போயிருங்க. கஞ்சா விக்கிறவன பிடிங்க, முதல்ல பாட்டு பாடுறவனுக்கு பிடிங்க. மேடையில பேசினா பிடிப்பீங்களா? என்ன கரெக்ட் தானே? இதுல வேற அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, என் அன்பார்ந்த குழந்தைகளே என்ன குடிக்காதீங்க, போதை பழக்கத்துக்கு போவாதீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? என் குழந்தைங்களை குடிக்காம இருக்கிறதுனால நான் டாஸ்மார்க்க மூடுதன்ல ஒரு முதலமைச்சர் சொல்லணும். குடிக்காம இருங்க நீ பேட்டி சொல்ல கொண்டு என்ன மயத்துக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. உண்மைதானே? சும்மா வீடியோல பேசுறதுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. மலையை காப்போம். இங்க இருட்டு கடையில அல்வா தின்னுட்டு போன உனக்கு இங்க போகுது, இங்க வண்டி போகுது, மண்ணு போகுது, கல்லு போகுது, போராடிட்டு இருக்கான். தூங்க முடியல ஒருத்தன், கல்ல எது டாக்டர் டாம் டூம்னு போயிட்டு இருக்கான் ஆறு அடிச்சுட்டு. 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்ட அந்த கர்மத்துக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு பேர் நாங்கெல்லாம் படிச்சுட்டு இப்படி வீதியில நிக்க வேண்டியிருக்கு. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. பாலுக்கு அழுகாத குழந்தை, படிப்புக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே கனவு இந்தியான்னு பகத்சிங் சொல்றாப்ல. இங்க அப்படியா இருக்கு? பல லட்ச குழந்தைகள் இரவு பால் குளிக்காம தூங்க போகுது. என்னைய மாணிக்கு எத்தனையோ மாணவன் படிப்புக்கு ஏங்குதான், படிக்க முடியல, காசு கடன் வாங்கி படிக்க முடியல. டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சா இன்ஜினியரிங் படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டிப்ளமோ படிச்ச கடனே இன்னும் தீரல. வேலைக்கு போக அப்ப தீர மாட்டேங்குது. இதுல நான் எங்க இன்ஜினியரிங் படிச்சு கிழிக்க போறேன்? படிக்க வச்சே படிக்க. யாரு படிக்க வச்சா? கலைஞர் படிக்க வச்சாரு, இவர் குடிக்க தானே வச்சாரு. ஸ்டாலின், கருணாநிதி மாத்தி பிஜேபி வந்துடக்கூடாது, காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கும். இதுல வேற சீமான் பிஜேபி பி டீம் சொல்லிக்கிறது. அவர் யாரதான் எதிர்த்து பேசல. இங்க ஒரு தேவரை பத்தி எதுவும் அது துண்டை வெட்டி அது தேவருக்கு அனுப்பிடுறது. இங்க பல்லரை பத்தி பேச அதை அப்படி துண்டை வெட்டி அப்படியே பல்லருக்கு அனுப்பிடுது. எல்லா ஜாதிக்கும் ஒருத்தன் எதிராக இருக்கான். எல்லா நம்ம ஜாதியை பத்தி தப்பா பேசுனவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற? சீமான் இளைஞர்கள் எல்லாம் கெடுக்கான். எப்படி இளைஞரெல்லாம் ஒரு வழி பாதைய மாத்தி கொண்டு போறான். அவர் ஒருத்தர் இல்லைன்னா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒருத்தரும் தலையோட லாந்த முடியாது. அவர் ஒருத்தர் எங்களை ஜனநாயக பாதையில கூட்டிட்டு போறதுனால இன்னைக்கு எல்லாரும் சேட்டை பண்ணிட்டாரு. இதைய இதுல வனத்துறை இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது வனத்துறை என்ன பண்ணுதுன்னா, நான் சொல்லுங்க என்ன, ஒரு கேரளா லாரி காரையாருக்கு போகுது, மரத்தை அடிச்சுட்டு போகுது. இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்காங்க. அங்க ஒருத்தன் கிளைய வெட்டினதுக்கு கேசு, காரையாருக்குள்ள கிளைய வெட்டினதுக்கு கேசு. என் ஊரு காரையாரு, என்னைய என் ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்ப துரத்தாங்க எல்லாரும். இங்க இருக்கக்கூடாது, அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக போகுது, அதனால நீங்களாம் இருக்கக்கூடாது, வீடை காலி பண்ணிட்டு கீழே வந்துருங்க அப்படி எப்படிங்க. எப்படி இந்த மலையை வெட்டுதாங்க பாருங்க, அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. மக்கள் தங்கியிருக்கான் பாருங்க, அதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதெல்லாம் கேட்காத நீ எங்களை மயத்துக்கு நீ கேட்கற?
ஒவ்வொரு ஆதங்கமும் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்த அதிகாரிகளும் வெட்டி கொல்லணும் தான் தோணுது. என்ன செய்ய முடியும்? எங்க அவ்வளவு கோபம் இருக்கு, காட்ட முடிய மாட்டேங்குது. இல்ல பேசினா கேஸ்ன்னு வேற சொல்லிக்கிறது. என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன ரொம்ப எப்படி இந்த 1000 ரூபாய் பிச்சைக்காண்டி ரொம்ப லோவானதுனாலதான் இவ்வளவு. தமிழ மலை எப்படி இருந்தா, அலை மாகடல் நிலம் வானிலுன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாளினை எடடா மிக கொடியோர் சிலை அறவே குகைவாள் ஒரு புலியே என குணமேவிய தமிழா. அப்படி இருந்தவன் 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இவங்களை வச்சு நம்ம சும்மா போராடதான். என்ன செய்ய? அப்படி கட்சியில சேர்ந்தாச்சு, என்ன மக்களுக்காண்டி போராடணும், போராடித்தான் ஆகணும். என்ன போராடித்தான் ஆகணும். இது நம்ம பேசி பேசி இன்னொரு 10 வருஷம் போவோம். இவன் திரும்படியும் 1000 ரூபாய் வாங்கிட்டு அவனுக்கு தான் ஓட்டு போடும். இவனை வச்சு என்ன செய்ய? ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஒரு கிழட்டு டீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னைக்கு போய் சேருதோ அன்னைக்கு நம்ம செட்டில் ஆயிரும். என்ன எல்லாருக்கும் இதை மணிக்கு அறிவு வந்து கோவம் வந்துட்டுனா எவனும் இந்த மணிக்கு நாதாரிகளுக்கு ஓட்டு போட மாட்டான். அது மணிக்கு அடுத்த தேர்தலையும் இந்த வீடியோ கொடுக்குற முதலமைச்சருக்கு ஓட்டு போடாங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.